ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு மஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து காலேஜ் பஸ் ரொம்பவே லேட்டா வந்திருக்கு. அந்த காரணத்தினால இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி நமக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச அந்த பொண்ணு போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு இந்த பொண்ணு நடந்து போற வழியில நடந்த பயங்கரமான அமானுஷத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப தீலா இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தருமபுரி மாவட்டத்துல ரொம்பவே சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணுங்க. இந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட ஊர்ல இருந்து 30-40 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு தான் இந்த பொண்ணு படிச்சுட்டு வராங்க. தினமுமே இவங்களோட ஊர் வரைக்குமே அந்த காலேஜ் பஸ் வருவாங்க. அதுலதான் இவங்க போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அன்னைக்கு மஞ்சு என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறாங்க. போயிட்டு திரும்பவும் அவங்க காலேஜுக்குள்ள வரதுக்குள்ளுமே இவங்களோட ஊருக்கு போகக்கூடிய அந்த காலேஜ் பஸ் கிளம்பிடுச்சாங்க. இப்போ கொஞ்சம் வெளியே போய் அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அங்க போனாலுமே காலேஜ் பஸ் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சுவோட ஊர் வரைக்கும், பக்கத்து ஊர் வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. இவங்களோட ஊரை சேர்ந்த அந்த பொண்ணு அன்னைக்கு வரல. ஐயோ, இன்னைக்கு நமக்கு துணையுமே யாருமே இல்லையே, நம்ம இப்ப எப்படிடா போறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பத்திலையும் இருந்திருக்காங்க. சரி எப்படியோ ஒண்ணு கொஞ்சம் நேரமாவே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவங்களோட ஊருக்கு போகக்கூடிய அந்த பஸ் இருக்கான்றத பாக்குறாங்க. எல்லாருமே ஒரே பஸ்ல தான் போவாங்களாங்க. அந்த பஸ்ல ஏறுறாங்க. ஏறிட்டு ஒருத்தரும் அவங்கவுங்க ஸ்டாப் வந்ததுக்கு அப்புறமும் இறங்கிட்டாங்க. கடைசியா மஞ்சுவும் இன்னொரு பொண்ணு மட்டும் என்ன பண்றாங்கன்னா, கடைசியா அந்த மஞ்சுவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஊர் வரைக்கும் தான் அந்த பஸ் வரும். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்து பஸ் வரல. என்ன காரணம்னா, அன்னைக்கு ரோடு போட்டுட்டு இருந்திருக்காங்களாட்டுங்க, உள்ள பஸ் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினாலே பக்கத்து ஊர்லயே மஞ்சு இறங்கிட்டாங்க. அந்த ஊரை சேர்ந்த பொண்ணு வந்துட்டு, சரி நீ பார்த்து பத்திரமா போ, இந்த பக்கமா போனீங்கன்னா ஒரு குறுக்கு வழி பாதை இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீ போயிரு அப்படின்றத கை காட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப மஞ்சு தான் தனியா நடந்து வராங்க. மணியும் 6:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நல்லாவே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எப்படிடா நம்ம தனியா போகிறது அப்படின்றத யோசனை பண்ணிட்டு மஞ்சு அவங்களோட கையில வச்சிருந்த பேகும் தோல்ல மாட்டிருந்த அந்த பேகையும் கெட்டிய பிடிச்சிட்டு மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்றாங்க. டார்ச் ஆன் பண்ணிட்டு இவங்க நேரா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கும்போது இந்த சைட்ல உள்ள அந்த பூச்சி சத்தங்கள் கூடவே அந்த மரங்கள் அசைகிற சத்தங்கள் எல்லாமே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி இவங்க தனியா போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கூடவே இந்த சத்தங்கள் எல்லாம் இன்னும் ஹெவியா பயமுறுத்ததுனால உடனே இவங்களோட பேக்ல இருந்த அந்த ஹெட்செட்டை எடுத்து மொபைல்ல கனெக்ட் பண்ணி காதுல மாட்டிட்டாங்க. பாட்டு கேட்டுட்டே டார்ச் ஆன் பண்ணி அந்த பாதையில பிடிச்சிக்கிட்டே போறாங்க. குறுக்கு வழி பாதையில தான் போறாங்க. அந்த பாதையும் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். பகல் டைம்லயே அந்த பக்கம் அதிகமா வரமாட்டாங்களாம். இப்போ இவ்வளவு நேரத்துக்கு யாருமே நமக்கு வரமாட்டாங்களே அப்படின்றத யோசனை பண்ணிட்டு எதையுமே நினைக்க கூடாது, ரொம்பவே ரிலாக்ஸா போகணும் அப்படின்றத மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நடக்க கொஞ்சம் தூரத்திலேயே இந்த பொண்ணுக்கு பின்னாடியே யாரோ வர்ற மாதிரியான அந்த ஃபீல் வந்திருக்குங்க. இப்போ நமக்கு பின்னாடி யாரோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல யாருமே இல்லையா. மறுபடியும் நடக்கிறாங்க. நடக்கும்போது அதே அந்த காஞ்ச புல்லுங்க சருகு மேலாம் நடக்கும்போது அந்த கால் நடக்கும்போது ஒரு சவுண்ட் வரல, அந்த சவுண்டு நல்லா கேக்குது. இவங்களோட ஹெட்செட்டை தாண்டியும் அந்த சவுண்டு நல்லா கேக்குது. அப்போ இவங்க மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க. அப்பவும் அங்க யாருமே இல்லை. சரி எல்லாமே நம்மளோட கற்பனை தான், அந்த ஹெட்செட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம நேரம் நடக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு ஹெட்செட்டை ஆஃப் பண்ணி கொண்டு போய் அவங்களோட பேக்ல போட்டுட்டு அதன் பிறகு நேரா மொபைல் டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரியான சத்தம். இந்த முறை ஒரு பொண்ணு கொலுசு போட்டுட்டு நடக்கிற மாதிரியான அந்த சத்தமும் கேட்டது. கொலுசு சத்தம் கேட்டதும் உடம்புல நடுங்கி போயிட்டாங்க. என்ன காரணம்னா, இவங்க கொலுசு போடல. அப்போ யாரு கொலுசு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மெதுவா திரும்புறாங்க பயத்தோட. இந்த முறை டார்ச்சை திரும்பி பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு நிழல் மாதிரியான உருவம் நிக்கிறத பாக்குறாங்க.
இந்த உருவத்தை பார்த்ததும் மஞ்சு கொலையெல்லாம் நடுங்கி விட்டாங்களாம், பயங்கரமா பயந்து அடிச்சிட்டாங்க. அடுத்தது வேக வேகமா அந்த இடத்துல இருந்து நடக்கலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா நடந்தாங்களோ அதே அளவுக்கு பின்னாடி வந்த அந்த உருவமும் நடக்குதாங்க. அதே சவுண்டுக்கு அந்த கொலுசு சத்தமும் வேகமா இவங்களுக்கு பக்கத்துல வர மாதிரியான அந்த சத்தம் தொடர்ந்து கேட்குது. இப்ப மஞ்சு இன்னும் ஆடி போயிட்டாங்க. என்னடா இது, இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி நல்லா பார்ப்போம், சரியான இருட்டுலையும் பாதி வெளிச்சத்திலையும் பார்த்ததுனாலதான் நமக்கு அது ஒரு நிழலா தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம நல்லாவே பார்ப்போமே அப்படின்ட்டு டார்ச்சை திருப்பி பார்க்கறாங்களாம். அந்த இடத்துல இவங்க பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு பின்னாடி அதே மாதிரியான உருவம் தான் நிக்குது. நல்லா கண்ணை தேய்ச்சிட்டும் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாலுமே லேசான நிழல் மாதிரி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அந்த உருவம். ஐயையோ, நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சு வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடவே இவங்க போற வழியில ஒரு பாலடைஞ்ச மில்லு ஒண்ணு இருந்திருக்குங்க. அந்த மில்லை இப்ப யாருமே யூஸ் பண்ணல. அந்த மில்லுல உள்ள அந்த செவருங்கள், காம்பவுண்டு, அதுக்கப்புறம் எல்லாமே அங்கங்க டேமேஜ் ஆகியிருக்கு. அந்த டேமேஜ் எல்லாமே லேசான வெளிச்சத்துல ஒரு உருவங்களா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த உருவங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்க இன்னும் பயந்து போயிட்டாங்க. இது எல்லாமே பேய் தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அது வந்து செவுரு உடைஞ்சு விழுந்த அந்த மாதிரியான நிழல்கள் தான். ஆனா இவங்களுக்கு அப்போ அது பேயா தெரிஞ்சிருக்கு. ஐயோ, என்னடா இத்தனை பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வேக வேகமா இவங்க ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே அளவுக்கு ஸ்பீடாவே அந்த கொலுசு சத்தமும் கேட்டுட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால ஓடவே முடியலையாங்க, தடுக்கி கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்ததுமே இவங்களோட கையில இருந்த அந்த மொபைல் போன் இருக்கு பார்த்தீங்களா, அதை இவங்களை விட்டு கொஞ்சம் அடி தூரம் தள்ளி போய் விழுந்துச்சாங்க. விழுந்ததும் இவங்களுக்கு எந்திரிக்கவும் முடியல, பயங்கரமா அடிபட்டுச்சு வலி. அந்த வலியோடவே மெதுவா எந்திரிக்கலாமே அப்படின்னு கையை ஊனி பாக்குறாங்க. கையை ஊனுனாலுமே எந்திரிக்கவே முடியல, பயங்கரமா வலிச்சிட்டு இருந்திருக்கு. சரி, இந்த குப்பரை விழுந்தவங்க நேரா இப்படி மல்லாந்து படுக்கலாம் அப்படின்னு இப்படி திரும்புறாங்களாங்க. திரும்பும் போது பார்த்திருக்காங்க அந்த உருவத்தை. பயங்கரமான உருவமாங்க, செம கோரமான உருவம். எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு சின்ன பொண்ணோட உருவம் மாதிரி தான் இருக்கு. இவங்களோட வயசு உள்ள ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி தான் இருக்கு. கூடவே பழைய ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி, அங்கங்க கிழிஞ்சிருக்கிற மாதிரி, அங்கங்க கை கழுத்து எல்லாமே எரிஞ்சு கருகி போன மாதிரியும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சதையெல்லாம் அப்படியே எரிஞ்சு போன மாதிரியும் இருந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது இவங்க நல்லா நடுங்கி போயிட்டாங்க. அடியே அப்படின்ட்டு வேக வேகமா பின்னாடியே வராங்களாம். அவங்களுக்கு என்ன பேசுறது என்னன்னே புரியல. உடனே பின்னாடியே கையை ஊனிட்டு வராங்களாங்க. இவங்க எவ்வளவு ஸ்பீடா பின்னாடி வராங்களோ அவ்வளோ வேகமாவே அந்த உருவமும் நகர்ந்து வருதாங்க. சாரி, நகர்ந்து வரல, பறந்து வருதான். 2 அடி தூரத்துக்கு டிஸ்டன்ஸ்ல தரையில இருந்து அந்த பொண்ணோட கால் இருந்துச்சாம். அப்படியே பறந்துகிட்டே தான் வந்துச்சாம். இதை பார்த்த மஞ்சு இன்னும் நடுங்கி போயிட்டாங்களாம். அடுத்தது இவங்க ஒரு மொபைல் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அது தூரமா போய் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதை தேடி எடுக்கிறாங்க. டார்ச் ஆன்ல தான் இருக்கு. இப்போ அந்த டார்ச்சும் நல்ல வானத்தை பார்த்தபடி தானே அடிச்சிட்டு இருக்கு. அங்க அந்த டார்ச்சை அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க. அதே உருவம் மஞ்சுக்கு முன்னாடி அந்த மொபைல் கிட்ட போய் நிக்கிற மாதிரி பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க இன்னும் நடுங்கி போயிட்டாங்க. என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நமக்கு கேட்ட போடுது, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த மொபைல போய் டக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்புறாங்க. திரும்பின அடுத்த செகண்ட் டைங்க இவங்க முதுகுக்கு பின்னாடி அப்படியே நெருப்பு அனலா குதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆங்க. பயங்கரமா சூடா இருந்திருக்கு. என்னடா இது இவ்வளவு சூடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க நின்றுட்டு இருந்த அந்த உருவம் அது பாட்டுக்கு தக எரிய ஆரம்பிச்சிருச்சாங்க. எரியவே கையை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு எரியறதை பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் மிரட்டலா இருந்திருக்குங்க. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி, நான் அந்த உருவத்தை தாண்டிட்டு ஓடலாம் அப்படின்னு ஒரு பக்கமா நகர்ந்து ஓடுறாங்களாங்க. ஓடவே இவங்களுக்கு அந்த சூடானது குறையவே இல்லையா. பின்னாடியே நம்ம முதுகுல எப்படி எரிஞ்சா ஒரு மாதிரி நமக்கு எரியும்ல, அதே மாதிரியான ஃபீல் இவங்களுக்கு இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால சுத்தமா முடியல, ஃபுல்லா மூச்சு வாங்கிருச்சு. அந்த இதயமே நிக்கிற மாதிரியும் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு இவங்களும் புலம்பிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பேக்ல இருந்த தண்ணி எல்லாம் எடுத்து மெதுமெதுவா குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு இந்த மொபைலை பாக்குறாங்க. மொபைல் ஃபுல்லா முன்னாடி டிஸ்பிளே போயிடுச்சு. எப்படியோ இவங்களோட நல்ல நேரமோ என்னமோ அந்த டார்ச் மட்டும் ஆன்லயே இருந்திருக்கு. அந்த டார்ச் ஆன்ல வச்சுட்டே தண்ணியை குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் மூடிட்டு பேக்ல வச்சுட்டு மறுபடியும் அந்த மொபைலை பாக்குறாங்க. இந்த மொபைல் அவங்களோட கையில வச்ச மாதிரியான
இப்படி இந்த கையில வச்சுட்ட மாதிரி தானே இவங்க தண்ணி குடிச்சாங்க. ஆனா அது கிடையாதாங்க. இவங்களோட கையில அந்த மொபைலே இல்லை. அதுக்கு பதிலா இவங்களை துரத்திட்டு வந்த அந்த பேயோட கையில இருந்திருக்குங்க அந்த மொபைல். என்னடா இது, நம்ம கையில தானே வச்சோம் அப்படின்னு இவங்களும் அந்த கையை ரெண்டையும் ஒன்னா சேர்த்துலாம் பாக்குறாங்க. அப்போ இவங்களோட கையில இருந்தா தானே அந்த மொபைல் இன்னொரு கைக்கு மாறும். அதுவே ஒரு ஆன்மா கிட்ட இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இங்க நம்ம நிக்கவே கூடாதுடா சாமின்னு அந்த பேகெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓட்டமா ஓடுறாங்க. கடைசியா இவங்களோட ஊர் பக்கத்துல போயிட்டாங்க. அப்பாடா எப்படி நம்ம ஊருக்கு வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்க அந்த ஹேண்ட்பேக் எல்லாம் பாக்குறாங்க. அதுதான் அங்கேயே தூக்கி போட்டு வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. நடந்த ஒரு 10 அடி தூரம் போயிருப்பாங்களாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களோட மொபைல் ரிங் ஆகிற மாதிரியான அந்த சத்தம் கேட்டிருக்கு. மொபைல் போன் அடிக்குதே, நம்ம எடுத்துட்டே வரலையே அப்படின்ட்டு இவங்க திரும்பிட்டு ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. எங்க அந்த மொபைல் அடிக்குது அப்படின்றத பாக்குறாங்க. வேற எங்கேயுமே கிடையாதாங்க. இவங்களோட அந்த பேண்ட்ல இருந்திருக்குங்க, சுடிதார் போட்டிருக்காங்க. அந்த சுடிதார்ல ஒரு பேண்ட் பாக்கெட் இருந்திருக்கு. அந்த பாக்கெட்ல இருந்திருக்குங்க. இவங்க இன்னும் ஷாக் ஆயிட்டாங்களாங்க. நம்ம வைக்கவே இல்லையே, எப்படிடா இங்க வந்திருக்கோம், அந்த போன் தான் அந்த பேய்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு இவங்க அந்த போனை கையில இப்படி வெளியே எடுக்கிறாங்களாங்க. எடுத்துட்டு பார்த்தா அந்த மொபைல் ஃபுல்லாவே ஒரு மாதிரி இந்த சாம்பல், கருகி போன சாம்பல் எல்லாம் ஒட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதாங்க. அந்த அந்த மொபைலு அது அவங்களால பிடிக்கவே முடியல, அவ்வளவு ஒரு சூடாகவும் இருந்திருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு டக்குன்னு கீழே போட்டுட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அதுல எரிஞ்சிட்டு அந்த டார்ச்சும் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இது, இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே, ஐயோ கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிட்டு மறுபடியும் முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஊர் பக்கம். கடைசியா ஒரு வீடு இருக்குமாங்க இவங்களோட ஊர்ல. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு கொஞ்சம் உயிரும் மத்த மாதிரி இருக்கு. அப்பாடா எப்படியோ நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் யாராவது வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் போயிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை ஃபுல்லா தட்டுன்னு தட்டுறாங்களாங்க. யாருமே கதவை திறக்கவே இல்லை. என்னடா இதை கதவை திறக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நல்லா கண்ணை திறந்து உத்து பாக்குறாங்க. அப்போதான் தெரியுது அந்த வீடு பூட்டிருக்கு. வீடு பூட்டி இருக்குதே, நம்ம தட்டிட்டே இருந்தா யார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேற்கொண்டு மஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஆடி அசைஞ்சு மெதுவா காலை எடுத்து வச்சு போறாங்களாங்க. அடுத்த வீடு வரத்துக்கு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாவே இருட்டாதான் இருக்கும். அந்த இடம் நடக்க இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகரிக்குது. ஏதோ நம்ம பின்னாடியே இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்திருக்கு. என்னடா இது இப்படியே இருக்குதே அப்படின்னு மெதுவா லைட்டா தான் திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்தா அதே உருவம் அங்க எரிஞ்சுக்கிட்டே இவங்களை நோக்கி வர்ற மாதிரி இருந்திருக்கு. பார்த்தவங்க பிச்சை அடிச்சுட்டு இந்த முறை உயிர் பொழைச்சே ஆகணும் அப்படின்னு ஓட்டம் படிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரியா இவங்களோட வீடு நடு ஊருக்குள்ள இருந்திருக்கு. இவங்க இப்பதான் ஊர் என்ட்ரன்ஸ்குள்ளே வராங்க. வேகமா ஓடி போய் அந்த நடு ஊர்ல உள்ள இவங்களோட வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும் போதுதான் இவங்களோட ஊர்ல எல்லாருமே தூங்கிட்டாங்க. மணி என்னவா இருக்கும், எல்லாருமே தூங்கிட்டாங்களே, நம்மளோட அம்மா அப்பாவே தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசனையோட கதவை தட்டுறாங்க. தட்டுன்னு தட்டுறாங்க. அவங்களோட அம்மா மெதுவா கதவை திறக்கிறாங்க. திறக்கும் போது அவங்களோட அம்மாவே ஒரு வித பயத்தோட திறந்திருக்காங்க. என்னடா இது இவ்வளவு நேரத்துக்கு கதை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்களோட பொண்ணு அந்த வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் எப்படி நீ வந்த, நான் வரத்துக்கு லேட் ஆகும் தானடி நீ போன் பண்ண, எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா கேட்கறாங்க. இவங்க இன்னும் நல்லாவே பயந்து போயிட்டாங்கங்க. என்னம்மா சொல்ற, நான் எப்பமா உனக்கு போன் பண்ணேன், நான் உனக்கு போனே பண்ணலையம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மஞ்சுவோட மொபைல்ல இருந்து அவங்களோட அம்மாவுக்கு போன் போயிருக்கு. நான் லேட்டா தான் வருவேன், இல்லைன்னா நாளை காலையில கூட வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவங்களும் கதவை சாத்திட்டு படுத்துட்டாங்களாம். இத சொன்னதும் இங்க மஞ்சு பயங்கரமா மிரண்டு போயிட்டாங்க. இல்லவே இல்லம்மா, நான் பண்ணவே இல்லை, நானு சாயங்காலத்துல இருந்து நடந்து வரேன், எனக்கு எவ்வளவு நேரம் நடந்தன்றதே எனக்கு தெரியல, இப்ப டைம் என்னன்றது கூட எனக்கு தெரியல, என் மொபைல்ல போன் எல்லாமே ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அவங்களோட அம்மா சரி வா உள்ள அப்படின்னு சொல்லி மெதுவா உள்ள கூட்டிட்டு போயிட்டு டைம் பாக்குறாங்க. மணி பாத்தீங்கன்னா 12 மணி தண்டிச்சாங்க. இவ்வளோ நேரம் நம்ம எப்படி அங்கேயே இருந்திருப்போம், நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த இவ்வளோ நேரம் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இவ்வளோ மிரண்டு போயிட்டாங்களாம். பயங்கரமா ஷாக்கும் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா மஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, அம்மா எனக்கு ஹெவியா பசிக்குது, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, தண்ணி ஃபர்ஸ்ட் குடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபுல்லா தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு லைட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அவங்களோட அம்மா கூடயே அன்னைக்கே மஞ்சு படுத்திருக்காங்க. எப்போதுமே அவங்களோட அம்மா பக்கத்துல இருந்து படுத்த கூட நீ என்ன சின்ன பிள்ளையா இன்னும் என் கூட படுத்துட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி பேசி திட்டி அனுப்புவாங்களாம். ஆனா அன்னைக்கு மஞ்சு அவங்களோட அம்மா கூடயே கையை இறுக்கி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்திருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு
மஞ்சு அன்னைக்கு நல்லாவே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்ததுக்கு அப்புறமா மஞ்சு வேலையா பல்லு விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷ்ஷை வாயில வச்சுக்கிட்டு கண்ணாடி பக்கம் வந்திருக்காங்க. கண்ணாடி பக்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. நைட் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமைண்ட் பண்ணி பாக்குறாங்க. கூடவே முதுகெல்லாம் எரிச்சலா எரிஞ்சிச்சு, முதுகுல ஏதாவது இருக்குமா, ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசனையோடய இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணாடியை எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு கண்ணாடியை முதுகு பக்கமா திருப்பி ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்களாங்க. முதுகே ஃபுல்லா அங்கங்க கருப்பா இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. சூடு காயம் பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கங்க கருப்பு காயங்கள் இருந்திருக்கு. ஐயோ அப்படின்னு இவங்களும் அந்த கண்ணாடி கீழே போட்டாங்களாங்க பாத்ரூம்ல. அதுக்கப்புறம் மெதுவா அந்த கண்ணாடியெல்லாம் எடுத்து பொறுக்கி குப்பையில போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வராங்க. பல்லெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அம்மா அம்மா அப்படின்னு பதறிட்டே கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் என்னடி அப்படின்னு கேக்குறாங்க அவங்களோட அம்மாவும். அப்போ மஞ்சு என்ன சொல்றாங்கன்னா நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு பேகு போனு எல்லாமே அங்கதான் கிடக்கு, வாமா போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இந்த ஊருக்காரங்க அந்த மில்லு பக்கம் போறதுக்கே ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா இப்போ கூப்பிடுறாளே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களோட அப்பா இருந்திருக்காருங்க. அவங்களோட அப்பாட்ட சொல்லிட்டு அவங்களோட அப்பாவும் மஞ்சுவும் சேர்ந்துதான் அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது மஞ்சு நைட் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வித பயத்தோடும் அழுகையோடும் அவங்களோட அப்பா கிட்ட சொல்லிட்டே போயிருந்திருக்காங்க. கடைசியா பேக் எங்க போட்ட அப்படின்றத கேக்குறாங்க. பேக் எங்க போட்டாங்கன்றது அவங்களுக்கே ஞாபகம் இல்லை. ரொம்ப தூரம் ஓடி வந்தாங்க. ஆனா எந்த இடத்துல போட்டாங்க அப்படின்றது தெரியல. 2 சைடு ஓரத்துலயுமே பார்த்துக்கிட்டே போறாங்க. பேகு எங்கேயுமே கிடைக்கல. இவங்களோட போன் ஒரு இடத்துல தூக்கி போட்டாங்கல்ல சூடா இருக்குதுன்னு, அதையும் தேடி பாக்குறாங்க. போனுமே எங்கேயுமே கிடைக்கல. என்னடா இது எவ்வளவு தூரம் தேடினாலுமே போனும் கிடைக்கலையே, என்னடா பண்றது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போறாங்க. கரெக்டா அந்த உடஞ்சு போனா அந்த மில்லு கொஞ்சம் தூரத்துல தெரியுது. அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்பா இந்த இடத்துல அன்னைக்கு நேத்து எத்தனை பேய் இருந்துச்சு தெரியுமா, கருப்பு அவ்வளவோ பேய்கள் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தான் பார்த்தா அங்கங்க உடஞ்சு போன சிவரோட அந்த நிழல் அப்படின்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. கூடவே அவங்களோட மொபைலும் அந்த ஹேண்ட்பேக்கும் எங்க கிடக்குதுன்னா சரியா அந்த மில்லோட காம்பவுண்டுக்கு வெளிப்பக்கமாவே காம்பவுண்டை ஒட்டினபடியே கிடந்திருக்கு. அப்பா அங்க பாருப்பா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு வேகமா அந்த பேக்கை போய் எடுக்கிறதுக்கு போறாங்க. ஆனா அவங்களோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா பேக் வேண்டாம், வந்துரு, எடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மஞ்சு அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அப்பா அங்க பாருப்பா நான் நேற்று எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கூட இங்கே கிடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க காட்டும் போது அதுக்குள்ள வளையல் பொட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான அந்த ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் வச்சிருந்துருக்காங்க. அதுல ஒரு சில பொருள் மட்டும் மிஸ் ஆயிருந்திருக்குங்க. அந்த பொருள் எல்லாம் எங்க விழுந்துச்சு என்னென்னலாம் தேடி பாக்குறாங்க. அது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ தொலைஞ்சு போன பொருள் தேடிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்களோட அப்பா அந்த பேக்கை தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறமா இவங்களோட அந்த காலேஜ் பேக் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் மொபைல் போனையும் மட்டும் எடுத்துக்கிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த மொபைலை ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஆனே ஆகல. கடைசியா ஒரு கடையில கொடுத்து ரிப்பேர் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் பேக்ல போயிட்டு பாக்குறாங்க. இவங்க வச்சிருந்த பொருள் எல்லாமே அப்படியே தான் இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த ஃபேன்சி பொருளை விட்டு கொடுக்கறதுக்கு மஞ்சுக்கு தயக்கமாவே இருந்திருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசையா வாங்கின ஒரு வளையல். அந்த வளையல இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினாங்க. அந்த வளையல மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது அவங்களோட அப்பாவுக்கே தெரியாது. அன்னைக்கு காலேஜ் கிளம்பும் போது அடுத்த நாள் அன்னைக்கு காலேஜ் போகலைங்க. இந்த கலவரத்திலேயே போய் அப்படியே முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில இவங்க காலேஜ் கிளம்பும்போது அந்த வலையில போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அன்னைக்கு டே சூப்பராகவே போயிருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் பஸ்லயே ரிட்டர்ன் இவங்களோட ஊருக்கு வராங்க. வந்து வீட்டுல இறங்குறாங்கங்க. இறங்கின அடுத்த செகண்ட்ல இருந்து உடம்பு ஃபுல்லா பயங்கரமா எரியிற மாதிரியும் உடம்பே நெருப்புல இருக்கிற மாதிரியும் அந்த அனலான ஃபீல் இவங்களுக்கு வந்திருக்கு. ஒருவேளை நமக்கு காய்ச்சல் அடிக்குதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தொட்டும் பாக்குறாங்க. ஃபுல்லா உடம்பெல்லாம் சூடா இருக்கிறதுனால காய்ச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு மஞ்சுவும் போயிட்டு படுக்கிறாங்க. படுத்துட்டு அம்மா எனக்கு காய்ச்சலா இருக்கு, எனக்கு மாத்திரை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. மாத்திரையும் போடுறாங்க. மாத்திரை போட்டும் அவங்களுக்கு அந்த அனலானது குறையவே இல்லை. என்னடி பண்ணுது, என்னடி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா எனக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது, ஹாஸ்பிட்டல் போலாம், அப்பா வர சொல்லு, ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவங்களோட அப்பாவும் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறாங்க. அங்க போயிட்டும் இவங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர்ல தான் இருக்கு. டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்கல்ல, அது பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கு. ஆனா இவங்களுக்கு உடம்பு கை காலு தலையில இருந்து எல்லா இடமும் எரியிற மாதிரி இருந்திருக்கு. இப்படியே இல்ல எனக்கு காய்ச்சல் தான் அடிக்குதுன்னு அங்கேயும் சத்தம் எல்லாம் போட்டு காய்ச்சல் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துருக்காங்க. ஒரு 1/2 hour உட்காந்ததுக்கு அப்புறமா அந்த எரிச்சலானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அப்பா பாத்தியா நான் சொன்னல எனக்கு காய்ச்சல்னு சொன்னல பாரு, எனக்கு அந்த இதெல்லாம் குறைஞ்சிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி வா ஓகே வந்து சாப்பிடு அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. போயிட்டு சாப்பிடுற அந்த பொண்ணு உட்கார்ற ஸ்டைலே வேற மாதிரி இருக்காங்க.
நார்மலா உட்காந்து சாப்பிடுற மாதிரி இல்லை, அது ஒரு வித்தியாசமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஃபுல்லா எல்லா சாப்பாட்டையுமே விரும்பி ரசிச்சு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன மஞ்சு இன்னைக்கு அவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறேன், உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா கேட்கும் போதுமே தலையை மட்டும் மாட்டிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து கை கழுவிட்டு தண்ணியை குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை மேலே ஃபுல்லா ஊத்திக்கிறாங்களாங்க. எனக்கு அப்படியே எரியுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தலையில இருந்து ஃபுல்லா தண்ணி எடுத்து ஊத்திக்கிறாங்க. ஊத்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே படுக்கிறாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸை கூட மாத்தலையாம அப்படியே போய் படுத்திருக்காங்க. என்னது இவ இப்படி பண்றாளே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அடுத்து சரி ஓகே அவ ஏதோ பண்ணிட்டு போறா, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மாவும் கட்டுக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்பப்போ காய்ச்சல் அடிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் போறாங்க வர்றாங்க. என்ன பண்ணுமே இவங்களுக்கு அந்த இது சரியாகல. நார்மலா இருக்கும் போதுமே அந்த எரிச்சல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மறுபடியும் தலையெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. இப்படியே ஒரு வாரம் கடந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா இவங்களோட அப்பா என்ன பண்றாங்கன்னா, என்னதான் மஞ்சு உனக்கு பண்ணுது, என்ன விஷயம், ஏதாவது உனக்கு பண்ணுதா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா உட்கார வச்சு கேட்கறாங்களாம். அப்போ மஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எனக்கு கையை காலெல்லாம் நல்லாதான் இருக்கு, உடம்பு முதுகெல்லாம் எரியிற மாதிரி இருக்கு, காலெல்லாம் கீழே வைக்கவே முடியல, அவ்வளவு ஒரு புண்ணா இருக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த முதுகுல அந்த கருப்பு கருப்பா காயங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா, சூடுபட்ட மாதிரி, அந்த விஷயத்தையே அவங்களோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா வந்துட்டு அவங்களோட முதுகை பார்க்குறாங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களாங்க. அந்த முதுகே ஃபுல்லா அப்படியே கருப்பா வெந்து போன மாதிரி இருந்திருக்கு. அடியே எங்கடி போய் இப்படி வெந்துட்டு வந்த, என்னடி பண்ணுன அப்படின்னு கேட்கறாங்க. இதுதான் நான் சொல்றேன்ல, எனக்கு எரிச்சலாவே இருக்கு, நான் ஏதோ அனல் மேல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அந்த புண்ணுக்கான மருந்து ஊசி எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த பொண்ணையுமே ஒரு வாரம் காலேஜ் அனுப்ப வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்களோட அப்பா. ஒரு வாரமுமே அந்த பொண்ணு வீட்டுலதான் இருந்திருக்காங்க. மதிய டைம்ல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாங்க. திடீர்னு பார்த்தா கட்டுல இருந்து பொத்துன்னு கீழே விழுவாங்களாம். கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 தடவை உருண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எழுந்து உட்காருவாங்களாம். அந்த கட்டிலேயே விரிக்க பார்ப்பாங்களாம். ஒரு பயத்தோடையும் பார்ப்பாங்களாம். இது என்னன்னு விஷயம் அப்படின்னு அவங்களோட அம்மா கேட்டாலுமே சொல்லவே மாட்டாங்களாம். எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேஷுவலா மறுபடியும் அந்த கட்டிலேயே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்களாம், பொத்துன்னு கீழே விழுவாங்களாம். எதுக்காக அப்படி விழுகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப் வச்சா அவங்களோட வாசப்படி இருக்குமாம். அந்த வாசப்படிக்கிட்டு போய் உட்காரலாம் அப்படின்னு எழுந்து நின்னா கூட தட்டு தடுமாறி கீழே விழுந்து அதுக்கப்புறமா தான் அந்த வாசப்படியிலேயே போய் உட்காருவாங்க. என்னடி சின்ன பிள்ளைங்க நடக்க பழகிற மாதிரி இப்படி விழுந்து எந்திரிக்கிற அப்படின்னு திட்டினாலுமே அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்களாம். கூடவே இவங்க அந்த தலையெல்லாம் சீவுறது, இந்த மேக்கப் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே பண்ணலையாங்க. ஃபுல்லா தலையெல்லாம் அந்த சிக்கா இருந்தா கூட அந்த தலையை கண்டுக்கிறதே கிடையாது. இப்படி காலேஜ் போனா கூட நீ நல்லா நீட்டா இருந்த, வீட்டுல இருக்கிறது நீ ரொம்ப மோசமா இருக்க, நீ நாளையில இருந்து காலேஜுக்கு போ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, போக முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடி நீ எதிர்த்தெல்லாம் பேசுற அப்படின்னு அவங்களோட அம்மா பக்கத்துல வந்து பார்த்தா, அப்போ அந்த பொண்ணோட கழுத்து பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே எரிஞ்ச மாதிரி இருக்குதாங்க. ஃபுல்லா கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. கையுமே 2 கையுமே அப்படி எரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இவங்களோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னடி இதே இப்படி எரிஞ்சு போன மாதிரி இருக்கு, என்னடி அப்படின்னு கேட்டுட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் பக்கமா க்ளோஸ்அப்ல வந்து பாக்குறாங்களாம். அங்க அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணோட கழுத்து நார்மலா இருக்கு, கையும் நார்மலா இருக்கு. இப்போ நான் அங்க பார்க்கும்போது இருந்துச்சே அப்படின்னு அவங்களோட அம்மாவே ஒரு சந்தேகத்துல நல்லா மறுபடியும் துருவி கேட்கறாங்க. அவங்களோட அம்மா கிட்டயுமே எந்த ஒரு பதிலுமே சரியா கொடுக்கல அவங்க. அதன் பிறகு அவங்களோட அப்பா வர வரைக்கும் அவங்களோட அம்மா அதை பொறுத்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமலே இருந்திருக்காங்க. அவங்களோட அப்பாவை வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அவ எங்கேயோ பயந்துட்டு வந்துட்டா, இவளுக்கு என்னமோ நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அவங்களோட அப்பா அதை கேஷுவலா விட்டுட்டாரு. காலையில விடிகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அமைதியா விட்டுட்டாங்க. அப்போ மஞ்சு சிரிச்சாங்களாங்க அவங்களோட அம்மாவை பார்த்து. ஒரு பயங்கரமான சிரிப்பா, நக்கலா, என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நக்கலாவும் சிரிச்சிருக்காங்க. இதையெல்லாம் அவங்களோட அம்மா பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டு வேலையெல்லாம் செய்யறாங்க. மஞ்சவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கமா தண்ணி எல்லாம் ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஊத்திட்டு மறுபடியும் போயிட்டு படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. காலையில 5 மணிக்கே மஞ்சு வேகமா கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஊர்ல இருந்து ஒரு 2-3 ஊர் தள்ளி உள்ள ஒரு பள்ளிவாசல் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் மஞ்சுவை உட்கார வச்சுட்டாங்களாங்க. அங்க தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்க உள்ள பாய்ங்க, ஹஜ்ரத்து எல்லாருமே வராங்க.
வந்து ஒருத்தரா இந்த பொண்ணுக்கு ஓதி விடுறாங்க. ஓதி விட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த பெரிய ஹஜ்ரத்துன்னு சொல்லுவாங்களா, அவங்க ஒரு கருப்பு கலர் தாயத்தை எடுத்து கட்டி விட்டுட்டு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நெத்தியில கையை வச்சுட்டு ஏதேதோ அவங்களும் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே மஞ்சுவுமே ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறமா மெதுவா எந்திரிக்கிறாங்க. அவங்கள தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. எப்படின்னா, யாரை பார்த்தாலும் எதிர்த்து பேசுறது, கூடவே இவங்க யாருன்றது தெரியாத மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான இருந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. அப்பா நான் இங்க எப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடந்த விஷயம் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு, நான் எது வந்தாலும் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை யாரோட வீட்டுக்கும் அனுப்பல. அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியவும் வர வைக்கல. அதன் பிறகுதான் அவங்களோட அம்மா கிட்ட ஒரு நாள் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு. அததான் மஞ்சு கேட்டிருக்காங்க. என்னன்னா, அந்த மில்லுக்கு பக்கத்துல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு, ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை தான் அந்த மில்லுக்குள்ள வச்சு ஒரு ரொம்பவே கட்டாயமா பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை அந்த மில்லுலயே வச்சு எரிச்சிட்டாங்களாம். எரிச்சதுல இருந்து அந்த பொண்ணோட ஆன்மா அந்த மில்லு பக்கமே தான் சுத்திட்டு இருக்கு. அதுதான் இப்படி மஞ்சுவை பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மஞ்சு அதை கேட்டதுமே பயங்கரமா பயந்து ஷாக் ஆயிட்டாங்களா. அப்பா அது நான் பார்த்தது அதே பொண்ணு தானா, அப்ப அந்த பொண்ணு தான் சாகடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பதறிட்டு வேகமா கேட்டாங்க. கேட்டதுமே இந்த விஷயம் எதுவுமே நீ வெளியே சொல்லக்கூடாது, உனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையும் யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்றத மஞ்சு கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களோட அப்பா. அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறமா இவங்களும் நார்மலா காலேஜ் போக ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ரோடே சரியில்லை, இந்த ரோடு வழியா வரவே முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மில்லு வழியா அந்த குறுக்கு வழி பாதையில மஞ்சு வரவே மாட்டாங்களாம். இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல முன்னாடி ஊர்லயே கூட இருந்துட்டு அடுத்த நாள் காலையில கூட காலேஜ் கிளம்பி போயிருவாங்களாம் அப்படியே. ஆனா லேட் நைட் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் நடந்து வர வேலையை வச்சுக்கிறதே கிடையாது. இப்போ மஞ்சு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஒரு நல்ல ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க மஞ்சு அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கூடவே வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரியான பயங்கரமான த்ரில்லரான பயங்கர ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்ல கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல காட்டும். நீங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே காய்ஸ், இது மாதிரியான பயங்கரமான சம்பவம் உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா, அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான த்ரில்லர் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.